டிராகன்லாம் என்ன பாராட்டுது. என்னோட நேரம்டா, நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற. உன்னோட அந்த ஐஸ் ஆர்மர் இருக்கு பாத்தியா, அது எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி உன்னை போட்டு தள்ள போறேன்டா அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அந்த ஐஸ் டிராகன் டென்ஷன் ஆகி, என்ன தைரியம்டா உனக்கு, திமிராடா உனக்கு, உன்கிட்ட விளாண்டதெல்லாம் போதும், உன்னை போட்டு தள்ள போறேன்டா அப்படின்னு வாயை பழக்கும். அது வாயிலிருந்து அந்த ஐஸ் பிரீத் வரும் பாருங்க. நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் அடிப்பாரு வேகமா போய், அது வாய்க்கு நேரம் ஜம்ப் அடிச்சு நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, என்னடா சொல்ற, இப்போ தானே நான் உங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ அந்த டிராகன் வாய்க்கு நேரா போயிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த டிராகன் அடிச்சு அடியில நம்ம ஹீரோ பறந்து வந்து விழுவாரு பாருங்க. விழுந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ரத்தமெல்லாம் போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி ரொம்ப டயர்டா இருக்க. அந்த டிராகனும், என்னடா நீ இன்னும் சாகாமையா இருக்க, ஒழுங்கா கிவ் அப் பண்ணிட்டு போய் சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவோ மனசுல யோசிச்சுட்டு பாரு. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஐஸ் கடியில செத்த மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே எந்திப்பாரு. அந்த ஐஸுக்கு பின்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்லாம் செத்து போன மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களும் அப்படியே அந்த ஐஸ் கட்டி மாதிரியே எந்திரிச்சு வந்து அப்படி கையெல்லாம் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி, நீயும் சாவு நீயும் சாவு நீயும் சாவு அப்படி சொல்லி பிடிச்சி இழுக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு அப்படி மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த ஐஸ் அந்த கையை எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு, நான் சாக மாட்டேன்டா, உன்னை நான் வெட்டி வீசுறேன்டா அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு வெட்ட போக, அப்ப அந்த ஐஸ் டிராகன் சொல்லும், டேய் நீ சும்மா அந்த வாளை வச்சு குத்திக்கிட்டே தான்டா இருக்க, உனக்கு எந்த ஸ்கில்லும் இல்ல, எந்த பவரும் இல்ல, நீ தான் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்ல, நம்ம ஹீரோ அப்படி அந்த பிளாஷ்பேக்ல காட்டினா, நம்ம ஹீரோ இது வரைக்கும் வந்தது எல்லாமே சும்மா அந்த ஸ்வாடை வச்சு வெட்டி வெட்டி தான் கொண்டிருக்காரு. அவருக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது. அதை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ, என்கிட்ட ஸ்கில் இல்லைனாலும் நான் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன், என்னால முடியும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெட்ட போகும்போது, அப்ப அந்த டிராகன் மறுபடியும் வாயை பொளந்துட்டு அந்த ஐஸ் பீம் விடுறதுக்கு ரெடி ஆகும். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் புரியாது. அப்ப பார்த்தா டக்குன்னு 98வது ஃப்ளோர்ல ஒரு நாட்டு மாதிரி காமிச்சிருக்கு பாத்தீங்களா, வீக்கான இடம், இதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நாட்டு காமிக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி 98வது ஃப்ளோர்ல தான் காமிச்சது, இப்போ இங்கேயும் காமிக்குதா அப்படின்னா இதை நான் அதே மாதிரி அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த நாட்டு காமிச்ச இடத்துல ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. பார்த்தா அதோட ஒரு கண்ணு சோழி முடிஞ்சிடும். அதுவோ இது எப்படி நடந்தது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அதோட தவடை எல்லாம் பேந்துக்க ஒரு கண்ணு அப்படி போயிடும். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ, என்னடா வீர வசனம் பேசின பெரிய இவனாட்டம் ஒரு அடிக்க இப்படி கொலன்னு குழம்பிட்ட, உன் தவடெல்லாம் பேந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிராகனை கிண்டல் அடிக்க, அந்த டிராகன் கடுப்பாயிட்டு ஒரு ரெக்க மாதிரி எடுக்கும் பாருங்க ஐஸ்ல. எப்படிங்க இருக்கு இந்த மாங்குவா, சும்மா வேற லெவல்ல இருக்கா, ஸ்டார்டிங் எபிசோட சும்மா ஆக்ஷன் பேக்கா இருக்கா, இதே மாதிரி தாங்க போக போக வெறித்தனமா இருக்கும். சோலோ லெவலிங்ல இருக்க மாதிரி இந்த இதுக்கும் நிறைய மேட்ச் ஆகுதுங்க. முதல்ல சிஸ்டம் இருக்கு, அப்புறமா ஹண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்க டஞ்சன் கேட்டினா இங்க டவர்லாம் இருக்கு. இந்த மாதிரி கடைசியில நம்ம ஹீரோ தனியா சோலோவா போய் அட்டாக் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் வேற லெவல்ல இருக்க போது, எல்லா எபிசோடு பங்கமா இருக்க போது, யாருக்கெல்லாம் இந்த மாங்குவா தொடர்ந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாங்குவா வேணும்ன்றத பார்க்கலாம். ஆனா இந்த மாங்குவா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மாங்குவாவோட ஆக்ஷன் சீன்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. கண்டிப்பா மறந்துடாதீங்க, லைக் பண்ணிருங்க. கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க.